இது ஸ்ரீசரண், ஷிவானி. ஓகேவா? ஸ்ரீசரண் நீங்க என்ன பண்றீங்கன்னா டிஷர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க ஸ்ரீசரண். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, ஷிவானிக்கு 20,000 யூனிட் ஆஃப் டிஷர்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ஷிவானி என்ன சொல்றாங்க, ஷிவானி இஸ் a very trustworthy customer. ஷிவானி says, I am not having money right now ஸ்ரீசரண், I will pay you later அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி சொல்லிடுறாங்க. 60 நாள் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீசரண் உடனே சொல்றாரு, சரி ஓகே, அப்போ ஒரு பில் வந்து டிராப் பண்ணித்தாங்க அப்படின்னு ஸ்ரீசரண் சொல்றாங்க. ஷிவானியும் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷிவானி அக்செப்ட் பண்றாங்க. அந்த பில்லுன்னு சொல்றது தான் என்னன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இப்போ அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றத அதான் அதை பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம், ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லலாம். அந்த ப்ராமிசரி நோட்டோட ஃபார்மேட் தான் இங்க போட்டிருக்கேன். ஐ ப்ராமிஸ் டு பே டு, இப்போ ஐன்னு வரும்போது ஷிவானி தான். ஐ ப்ராமிஸ் டு பே டு ஸ்ரீசரண் சம் அமௌண்ட் ஆஃப் so and so payable in so and so installments will be repaid before லாஸ்ட் பேமெண்ட் வந்து இது அப்படின்னு வரும். மாசம் மாசம் இல்ல ஒரு மாசம் மாசம் பே பண்ணுவாங்க, இல்ல ஒரு ஒன் லம்பா கூட பே பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீசரண் வந்து ஷிவானி கிட்ட சொல்லி ஷிவானி சைன் போட்டு ஸ்ரீசரனும் அக்செப்ட் பண்ணிட்டுருவாரு. இந்த ப்ராமிசரி நோட் அரைஸ் ஆன உடனே ஸ்ரீசரனோட பேர் என்ன, டிராயர். ஷிவானியோட பேர் என்ன, டிராயி. இது புரியுறதா? ஓகே ஸ்ரீசரன் உங்களுக்கு புரியுறதா? ஒரு வாட்டி பாருங்க ஸ்ரீசரன், இதோட ரெக்கார்டிங் பாருங்க, ஈஸியா தான் இருக்கும், நீங்க ஈஸியா பிக் பண்ணிட்டுருவீங்க. இப்போ ஸ்ரீசரன் என்ன சொல்றாரு, ஷிவானி நீங்க வந்து எனக்கு திடீர்னு இப்போ ஒரு லிக்விடிட்டி கிரன்ச், நான் இந்த பில்லை வந்து இப்போ பேங்க் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 18 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுறது, இந்த பில்லை வச்சு நான் பேங்க் கிட்ட 20 லட்சம் ரூபாய் வாங்க போறேன், நீங்க டியூ டேட் அன்னைக்கு நீங்க 20 லட்சம் ரூபாய் பேங்க்குக்கு பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஸ்ரீசரன் ஷிவானி கிட்ட சொல்றாங்க. ஓகே, இப்போ ஸ்ரீசரன் கட கட கடன் பேங்க்குக்கு போறாங்க. பேங்க்குக்கு போனோடனே ஸ்ரீசரன் ஹஸ் காட் அ வெரி குட் ரெப்புடேஷன், செம்ம ரெப்புடேஷன் ஸ்ரீசரனுக்கு, நல்ல குட் வில்லுன்னு, வாங்க சார் உட்காருங்க. ஸோ ஸ்ரீசரன் சொல்றாரு, சார் எனக்கு இந்த மாதிரி திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்துடுது, அதுக்கு 20 லட்சம் ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றேன். ஓகே சார், நான் இன்வெஸ்ட்மெண்ட் 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், ஆனா எங்களோட ப்ரொசீஜர் படி அதுல ஒரு டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எடுத்துருவோம், நான் ஒரு டிஸ்கவுண்ட் சார்ஜ் 2 லட்சம் எடுத்துட்டு 18 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்ரீசரன் ரொம்ப கேட்குறாரு, 17 லட்சம் ரூபாய் கொடுத்தா சரி 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீசரன் அந்த பேமெண்ட்டை வாங்கின்னு வந்துடுறாரு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொசீஜர் பேர் என்ன சொல்லுவாங்க, டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். இப்போ இன்னொரு சினாரியோ, இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது நார்மல் சினாரியோ கண்ணா. ஸ்ரீசரண் ஸ்ரீசரண் ஷிவானி கஸ்டமரா இது பண்ணி பில் ரைஸ் பண்றது. ஓகேவா? ஸ்ரீசரண் ஸ்ரீசரண் யாருங்க? ஸ்ரீசரண் நீங்க டிராயர். ஆ ஷிவானி நீங்க யாரு? டிராயி. ஓகேவா? இது சினாரியோ 1. சினாரியோ 2 தான் நான் இப்ப சொன்னது. என்னன்னா ஸ்ரீசரனும் ஸ்ரீசரன் வந்து இந்த பில் எடுத்துன்னு பேங்க்குக்கு போறாரு. உடனே பேங்க் வந்து இப்போ யார் அந்த பேமெண்ட்டை ரியலா பண்றாங்களோ அவங்க பேர் தான் பேயி. இப்ப இந்த கேஸ்ல ஷிவானி உங்களுக்கு பேமெண்ட் பண்றாங்கன்னா ஷிவானி தான் பேயி. புரியுதா? ஷிவானி வில் பிகம் பேயி. ஆனா இந்த கேஸ்ல இந்த கேஸ்லயும் ஷிவானி தான் பேயி. இல்ல இல்ல, ஃபைனல் பேமெண்ட் யார் பண்றாங்க அதான் மேட்ரு. ஃபைனல் பேமெண்ட் ஷிவானி தானே பேங்க்குக்கு பண்ணோம், அவங்க தான், இவங்க தான் பேயி. சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா, ம், இந்த சினாரியோ சொல்றான்.
ஸ்ரீசரண் என்ன சொல்வாரு, நான் ஒருத்தருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன சிவானி நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. நம்ம பில்ஸ் எல்லாம் நார்மலா இது பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து அவருக்கு வந்து கொடுத்துருங்க பைசா. ஒரு நிமிஷம். என்டோஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸ்ரீசரணதா. என்டோசிங் அ பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சினாரியோ 2 வந்து டிஸ்கவுண்டிங்கா. சினாரியோ 3 வந்து 4. இதுதான் என்டோஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. Which means that I will endorse this bills of exchange. Sricharan will endorse this bills of exchange on behalf of his creator உத்ரான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த 20 lakhs வந்து சிவானி யாருக்கு உத்ராக்கு பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் சிவானி தான் பேயி. ஒருவேளை ஒருவேளை சிவானி ட்ராயியா இருக்காங்க, ஒருவேளை சிவானிக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், ஓகேவா, ஒரு லீகல் ஹையர் சிவானி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, when that legal hire is making the payment, that person will become payee. புரியுதா ஸ்ரீச்சரன்? அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல that person will become payee. ஓகேவா? இது சினாரியோ 4. சினாரியோ 3 எக்ஸ்பிளைன் பண்றா. இப்ப ஜென்ரலா வந்து ஸ்ரீச்சரன் என்ன பண்ணுவாரு, நல்லா ரேப்போ இருக்கிறதுனால பேங்க்குக்கு போயிட்டு போயிட்டு வராரு. அப்போ அப்பப்ப எப்ப வில் வருமோ பேங்க் கிட்ட சொல்றாரு, ஷிவானின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு பில் சப்மிட் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க உங்க பேங்க்ல கிரெடிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு. பேங்க் என்ன பண்ணும், அந்த பில்ஸ் ரிசீபிள வாங்கி வச்சுட்டு கரெக்டா 30ஆம் தேதி டியூன்னு வச்சுக்கோங்களேன், 28ஆம் தேதி போய் பேங்க்ல போய் இந்த பில்ஸ் ரிசீபிள கொடுத்துட்டு சிவானிக்கு டைரக்டா இவருக்கு வாங்கணும் விருப்பம் இல்ல, என் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுங்க அப்படின்னு சிவானிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு. சிவானி உடனே பேங்க்குக்கு வந்து அந்த ப்ராமிசரி நோட்டோட போட்டோ காப்பி வச்சு இவங்களுக்கும் அந்த பில்ஸ் ரிசீபிள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு டாலி பண்ணி ஸ்ரீச்சரனோட அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஹியர் bank is acting as an intermediary between Sricharan and Shivani to facilitate the action of bills receivable collection amount. ஆனா ஒண்ணும் பண்றல, பேங்க் மூலமா கிரெடிட் ஆகுறது அவ்வளவுதான். இதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குவாங்க பேங்க். டிஸ்கவுண்டிங் வேற கண்ணா, இது வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா சிவானி? ஸ்ரீச்சரன் புரியுதா? ஒரே நிமிஷம். இந்த 4 சினாரியும் நல்லா பார்த்துட்டு வாங்க, அப்புறம் நம்ம ஜர்னல் என்ட்ரிக்கலாம், அப்புறம் ஜர்னல் என்ட்ரிலாம் பார்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் நிறைய டெர்மினாலஜிஸ் வரும், ரெனியூவல் ஆஃப் பில், ரிட்டையர்மெண்ட், அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். 1 2 3 4 தரவு பண்ணின்னு வந்துடுறீங்களா நாளை கிளாஸ்க்கு? ஸ்ரீச்சரனும் சிவானியும் ஓகேவா? ஸ்ரீச்சரன் பில்ஸ் ஆஃப் கதை புரியுதுல்ல? நானே சொல்லியிருக்கேனா? ஓ சூப்பர், வெரி குட் கண்ணா, வெரி குட். திருப்பி இல்ல டவுட் இருந்தா அந்த ஃப்ளோல டவுட் இருந்தாங்க, இது கதை மாதிரி படிச்சாதான் இந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும் கண்ணா. இந்த பில்ஸ் ரிசீவபிள், ஜாயிண்ட் வெஞ்சர், கன்சைன்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஒரு கதை மாதிரி எடுத்துன்னு போனாதான் ஈஸியா புரியும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். சரி, அதனால தான் இந்த மாதிரி கதை மாதிரி சினாரியோ 1, சினாரியோ 2, சினாரியோ 3, சினாரியோ 4, 6, 7, 8, 9 இருக்கு. பட் இந்த 4 புரிஞ்சிச்சுன்னா 6, 7, 8, 9 ஈஸி ஆயிடும். அதுக்கு நீங்க இந்த 6, 7, 8, 9 நீங்க 1, 2, 3, 4 தரவாயிடுங்க. ஓகே, ப்ளீஸ் complete illustration 1 and 2 in consignment and scenarios in. நாளைக்கு வரும்போது ஸ்ரீச்சரன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட சினாரியோஸ் நீங்க ஃபுல்லா சொல்லிடுங்க, கன்சைன்மெண்டோட சினாரியோ நீங்க சொல்லிடுங்க சிவானி. ஓகேவா? சூப்பர் ஸ்ரீச்சரன். நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் டைமிங் வந்து 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிடுறேன்.
நான் இன்னும் சாப்பிடல.